உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஐயாவின் வணக்கம். நாம் இன்று முதல் பருவத் தேர்வுக்கு உரிய பாடப்பகுதிகளான இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 உள்ள செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் போன்ற பகுதிகளை மீள்பார்வை என்ற முறையில் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அதில் முதலாவதாக இயல் 1 உள்ள இன்பத்தமிழ் என்னும் செய்யுள் பகுதியை பார்ப்போம். இன்பத்தமிழ், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இப்பாடலை இயற்றியவர் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அவர்கள் கனகசபை முதலியார் அவர்களுக்கும் லக்குமி அம்மாள் அவர்களுக்கும் 29/4/1891 புதுச்சேரியில் பிறந்தார். இவரை புதுவை குயில் என்றும் அழைப்பார்கள். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் அன்பின் காரணமாக தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார். இவர் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, பெண்கள் விடுதலை, குடும்ப விளக்கு போன்ற எண்ணற்ற நூல்களை படைத்துள்ளார். இவர் இயற்றிய பிசிராந்தையர் நாடகம் என்னும் நாடக நூலுக்கு இவர் இறப்பிற்கு பின் சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. இவரை நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் புரட்சி கவிஞர் என்றும், அறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவி என்றும் பட்டம் கொடுத்து சிறப்பித்துள்ளனர். மேலும் இவரை பெருமைப்படுத்தும் வகையில் நம்மளுடைய தமிழக அரசும் நம்மளுடைய திருச்சி மாநகரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்று ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் இருந்து இவருக்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளது. இவ்வளவு சிறப்புக்குரிய நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் 21/4/1964 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவர் இயற்றிய இன்ப தமிழ் என்னும் செய்யுள் பாடலின் பொருளினை நாம் இப்போ பார்ப்போம். தமிழுக்கும் அமுது என்று பெயர். அமுது அப்படின்னா சாக மருந்து அப்படின்னு சொல்றாங்க. அது மிக மிக சுவையானது. அதனை விடவும் சுவையானது எது அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தமிழுக்கும் அமுது என்று பெயர். அமிழ்தம் எவ்வாறு இனிமையானதோ அதை போலவே அதனை விட தமிழ் மிகவும் இனிமையானது. அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரானது. எங்களுடைய உயிருக்கு இந்த தமிழ் மொழியானது நேரானது, நிகரானது என்றும் தமிழுக்கு நிலவென்று பெயர். தமிழ் பார்த்தீங்கன்னா நிலவு அப்படின்னு அதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் ஒரு சமூகம் வளர வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக நீர் இருக்க வேண்டும். அதுபோல எங்கள் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு தமிழ் மொழி தான் அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது எதுன்னா அது எங்களுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. தமிழுக்கு மனம் என்றும் பெயர். தமிழுக்கு மனம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். நாங்கள் வாழ்கின்ற நாடுதான் தமிழ்நாடு. எங்களை வாழ வைக்கும் ஒரு மொழி தான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 அடிகளும் மனப்பாட பாடல் என்பதால் இந்த 6 அடிகளை நன்கு படித்து எழுதி பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது. தமிழ் நாங்கள் இப்பொழுது இளமையாக வாழ வைக்கக்கூடிய பால் போன்ற இனிமையானது. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்றது. எங்க நாட்டில் வாழும் தமிழ் புலவர்களுக்கு ஒரு வேல் போன்ற கருவியானது எது அப்படின்னா எங்களுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் போன்றது. இவ்வுலகில் பூமி அதற்கு அடுத்த எல்லை எது அப்படின்னா
அப்படின்னா வான். அது போல இங்க வாழும் தமிழர்களுக்கு எங்களுக்கு தமிழ் எப்படின்னா வான் போன்ற உயர்வானது. அதான் தமிழ் எங்களுடைய உயர்வுக்கு வான் போன்றது. இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு, அசதி அப்படின்னா சோர்வு. நாங்க எப்பெல்லாம் சோர்வா இருக்கோமோ அப்பொழுது தமிழ் பாடலை படித்தோம் அப்படின்னா அது தேன் போன்ற சுவையானது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் போன்றது. தமிழ் மொழியானது எங்கள் அறிவுக்கு தோல் கொடுக்கும் தோழனை போன்றது. இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு, இன்ப தமிழ் மொழியானது நாங்கள் ஏற்றும் கவிதைக்கு வைரம் போன்றது. வைரத்தை பார்த்தீங்கன்னா உடைக்கவே முடியாது, வளைக்க முடியாது. அவ்வளவு உறுதி மிக்க மொழி தான் என்னுடைய தமிழ் மொழி அப்படின்னு நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் கூறுகிறார். ஓகேவா? நம்ம இப்ப இன்ப தமிழ் பாடல எது மனப்பாட பாடல் என்பதையும் இதனுடைய பொருள் பற்றி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம அடுத்த செய்தியில பார்க்கிறோம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், மெய் அகற்றும் உள்ளம் பூட்டெடுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதிரி வாழ் வழி காட்டியிருக்கும் பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவர் பார்த்தீங்கன்னா துரைசாமியார் குஞ்சம்மாள் இணையோருக்கு 10/3/1933 சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தவர் தான் நம்முடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள். இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். இவர் இளமை விடியல், ஐயை, கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம் போன்ற எண்ணற்ற நூல்களை இயற்றியவர். இவர் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களையும் நடத்தியுள்ளார். நாம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் எதுனா தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு போன்ற இதழ்களை நடத்திய பெருமைக்குரியவர் நாம் பெருஞ்சித்திரனார் அவர்கள். இவரை தமிழ் தேசிய தந்தை என்றும் பாவலரேறு என்றும் அழைப்பர். இவரை தமிழ் தேசிய தந்தை என்றும் பாவலரேறு என்றும் அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள். இவ்வளவு பெருமைக்குரிய நம் பெருஞ்சித்திரனார் அவர்கள் 11/6/1995 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவர் இயற்றிய ஒரு நூல் தான் தமிழ் கும்மி. இந்த நூலின் பாடலின் பொருளினை நாம் இப்பொழுது பார்ப்போம். கும்மி பாடல் பார்த்தீங்கன்னா பெண்கள் வட்டமாக நின்று பாடும் ஒரு பாடல் தான் கும்மி பாடல். கும்மி என்பது பெண்கள் வட்டமாக நின்று தன் கையை கீழையும் மேலையும் உயர்த்தி ஆடும் ஒரு பாடல் தான் கும்மி பாடல். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, பெண்களாகிய நீங்கள் கும்மி கொட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் கொட்டணும்? இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி, கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி. இளமையான பெண்கள் போன்றவர்களே நீங்கள் கும்மி கொட்டுங்க. என்ன சொல்லி கொட்டணும் அப்படின்னா 8 திசையிலும், நிலம் 8 திசையிலும், அதாவது நமக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு ஆகிய 8 திசைகளும், அதான் நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. நீங்க கும்மி கொட்டணும். கும்மி கொட்டுறது பார்த்தீங்கன்னா நிலம் 8 திசையிலும் நம் செந்தமிழின் புகழ் பரவுற மாதிரி கும்மி கொட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாருங்க, ஊழி பல 100 கண்டதும். நம்மளுடைய தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா ஊழிக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு ஊழிக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழிக்காலம் என்பது ஒரு நூற்றாண்டை கொண்டது. ஊழிப்பலம். அது போல பல 100 ஆண்டுகளை கொண்ட ஒரு மொழி தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. அதான் ஊழி பல 100 கண்டதுவாம். பல 100 ஆண்டுகளை கண்ட ஒரு மொழி தான் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. அறிவு ஊற்றலும் நூல் பல கொண்டதுவாம். அறிவு ஊற்றலும் அறிவுடைய நூல்கள் பலவற்றை கொண்ட ஒரு மொழி எது அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ் மொழி. பெரும் ஆழி பெருக்கிற்கும், ஆழி அப்படின்னா கடல், பெரும் ஆழி பெருக்கிற்கும் அப்படின்னா சுனாமி வந்து பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்குமே சுனாமி வரும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ ஒவ்வொரு சுனாமி வந்தப்பையும் பெரும் கடல் சீற்றத்திலும் அழியாமல் நிலைத்து நிற்கும் ஒரு மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. அதான் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ் மொழியுடைய பெருமை என்ன அப்படின்னா பொய் அகற்றும், நம் மனதில் உள்ள பொய்யை அகற்றக்கூடிய ஒரு மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. உள்ளம் பூட்டெடுக்கும், உள்ளம் அப்படின்னா மனம், நம் மனதில் உள்ள அறியாமையை அகற்றும் மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழிங்கிறாங்க. அதாவது பொய்யை அகற்றும் மொழி, நம் மனதின் அறியாமையை நீக்கும் மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி. அன்பு பூண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும் மொழி, அதாவது அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த ஒரு மொழி எது அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. உயிர் மெய் புகட்டும், இந்த ஒரு உயிர் போன்ற உண்மையினை ஊட்டும் மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. உயிர் போன்ற உண்மையினை ஊட்டும் மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. அறமேன்மை கிட்டும் மொழி, அறமேன்மை, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான உயரிய அறத்தினை கூறும் ஒரு மொழி எது அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ் மொழி. அது மட்டும் அல்லாமல் இந்த மேதினி அப்படின்னா உலகம், இந்த உலகம் வாழ சிறந்த வழிகாட்டும் மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான நல்ல அறிவுரைகளை கூறும் ஒரு மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி என்று நம் தமிழ் மொழியின் பெருமையினை எடுத்து உரைத்தவர் தான் நம்மளுடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். இல்லமானவர்களே, நாம் இப்பொழுது தமிழ் கும்மி என்ற செய்யுள் பாடலின் பொருளினை நன்கு அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். நாம் அடுத்ததாக வளர் தமிழ் என்னும் உரைநடை பகுதியினை பார்ப்போம். வளர் தமிழ் மொழி மனித இனம் கண்டறிந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பு தான் மொழி. மனித இனம் கண்டறிந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பு தான் பார்த்தீங்கன்னா மொழி. மனிதனை மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்துவது தான் இந்த மொழி. மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா அதுதான் மொழி. உலகில் பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இந்த உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சில மொழிகள் எழுத்து மொழிகளாக உள்ளன, சில மொழிகள் பேச்சு மொழிகளாக உள்ளன. ஆனால் எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் உள்ள மொழிகள் சிலவே. அவற்றில் ஒன்றுதான் நம்மளுடைய செம்மொழியான தமிழ் மொழி. தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. அதனாலதான் பல மொழிகள் கற்ற நம்மளுடைய பாரதியார் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம் போன்ற 5க்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றறிந்த நம் பாரதியார் அவர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னார். அதாவது யாமறிந்த, எனக்கு தெரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழிகள் இவ்வுலகில் எங்கும் இல்லை என்று கூறினார். அந்த மூத்த மொழி, தமிழ் மொழியிலே மூத்த மொழி என்று சொல்வார்கள். அது என்ன மூத்த மொழி அப்படின்னா கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப சாலைகள் தோன்றிய பிறகுதான் சாலைகளுக்கான விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு இலக்கியம் தோன்றியதுக்கு பிறகுதான் இலக்கியத்திற்கான இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு நம் மொழியில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் எந்த காலத்தில் தோன்றியது அப்படின்னு நமக்கு இதுவரைக்கும் தெரியல. அப்ப அதற்கு முன்னதாகவே நம்மளுடைய இலக்கிய நூல்கள் தோன்றியிருக்க வேண்டும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி மிக மிக பழமையான மூத்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எளிய மொழி, தமிழ் மொழின்னு எளிய மொழி அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நம்மளுடைய தமிழ் மொழி பேசவும் எழுதவும் மிகவும் உகந்த மொழி. நம்மளுடைய தமிழ் மொழி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கும். நம்மளுடைய தமிழ் மொழியோட எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கும். நம் தமிழ் மொழியை நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னா மிக மிக எளிது. என்ன அப்படின்னா நம் மெய் எழுத்துக்களோட இக்கிலிருந்து இன்னு, இந்த மெய் எழுத்துக்களோட ஒழிப்பு முறையை நாம் கண்டறிந்தோம் அப்படின்னா, ஒழிப்பு முறையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களை அருமையாகவும் அழகாகவும் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும். இப்ப திணை பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். திணை, உயர் திணை,
அக்ரிணை அப்படின்னா. இப்போ உயர்திணையின் எதிர்ச்சொல் என்ன? உயர்வு அப்படின்னா தாழ்வு. அப்போ உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என்று தான் அமைஞ்சிருக்கும். ஆனா நம் முன்னோர்கள் இப்போ உயர்திணை அப்படின்னா யார் யார் இருப்பாங்க? மனிதர்கள், தேவர்கள், தெய்வங்கள் எல்லாம் உயர்திணை. மனிதர்களை தவிர மற்ற உயிருள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள் எல்லாமே அக்ரிணை. ஓகேவா? அப்ப உயர்திணை அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் தாழ்திணை என்று தான் அமையணும். ஆனா நம் முன்னோர்கள் ஒரு பொருளை தாழ்வாக எண்ணக்கூடாது என்பதால் அக்ரிணை அப்படின்னு பெயர் வச்சிருக்கேன். இப்ப அக்ரிணை எப்படி பிரிச்சிருக்கலாம்? அழுக்கூட்டல் திணை. அது என்ன அழுக்கூட்டல் திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை. அதாவது உயர்திணை அல்லாத திணை தான் அக்ரிணை அப்படின்னு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம பாகற்காய். இப்ப பாகற்காய் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம்னா பயங்கர கசப்பா இருக்கும். இது கசப்பு காய்னு வைக்கலாம்ல, ஏன் பாகற்காய் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா இந்த பாகற்காய் எப்படிங்க? பாகு கூட்டல் அழு கூட்டல் காய். பாகு அப்படின்னா இனிப்பு சுவை, அழு அப்படின்னா அல்லாத காய். அதாவது இனிப்பு சுவை அல்லாத ஒரு காய் தான் பாகற்காய் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறதுக்கு கூட நாம் ஒழுங்குமுறையை கடைபிடித்தவர் தான் நம்மளுடைய தமிழர்கள். அதுக்கப்புறம் வளமை மொழி. தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா நிறைய வளமான இலக்கிய நூல்களை பெற்ற ஒரு மொழி. நம்மளுடைய தமிழ் மொழியில தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களும், 10 பாட்டு, 8 தொகை போன்ற இலக்கிய நூல்களையும், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள் போன்ற காப்பிய நூல்களையும், திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்களை கொண்ட ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. தமிழ் மொழியை வளர்மொழி என்றும் சொல்வார்கள். அது என்ன வளர்மொழி அப்படின்னா முத்தமிழ். தமிழ் மொழியோட மற்றொரு பெயர் முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முத்தமிழை பிரித்து எழுதணும் அப்படின்னா இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயற்றமிழ் பார்த்தீங்கன்னா நம் எண்ணத்தை வெளிப்படுத்தும். ஏற்றமிழ் நம் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் நம் உள்ளத்தை மகிழ்விக்கும். இசைத்தமிழ் நம் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் நம் உணர்வில் கலந்து நம் வாழ்வை நல்வழிப்படுத்தும். இது மூன்றும் கலந்தது தான் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுமை மொழி. தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா புதுமை மொழி. ஆங்கிலத்தில் எவ்வளவோ புது புது பெயர்கள், ஃபேஸ்புக், இன்டர்நெட், ஸ்கிரீன் போன்ற எண்ணற்ற ஆங்கிலத்தில் புதிய புதிய சொற்கள் வந்தாலும் நம்ம உடனே அதை தமிழில் புதிய புதிய சொற்களாக கண்டறிகிறோம். ஃபேஸ்புக், முகநூல், இன்டர்நெட், இணையம் அப்படின்னு நம்ம புது புதிய கலை சொற்களை உருவாகி கொண்டே இருக்கிற ஒரு மொழி தான் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் தொழில்நுட்ப மொழின்னு கூட சொல்றாங்க. நம்மளுடைய தமிழ் மொழியிலே அறிவியல் தொழில்நுட்ப மொழி என்று கூறலாம். ஏனெனில் ஒரு மொழியை கம்ப்யூட்டரில் பயன்படுத்தினா அது எண்களின் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருக்க நம்மளுடைய தமிழ் மொழி அந்த காலத்திலே தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களிலேயே எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கா, 2னா ரு, 3னா ஞா, 4னா சா, 5னா ரு. இதை அந்த காலத்திலே நம்ம எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. ஓகே, இப்போ நம்ம தமிழ் மொழி வளர்தமிழ் என்னும் உரைநடை பகுதியை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்ததாக கனவு பழித்தது என்னும் துணைப்பாட பகுதியினை பார்ப்போம். மதுரை என்னும் ஊரில் வசித்து வரும் இன்சுவை அவளுடைய அத்தையான சென்னையில் வசித்து வரும் நறுமுகை என்ற பெண்ணிற்கு கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்ற அப்படின்னா, அத்தை, நான் தமிழ் வழியில் பயின்று வருகிறேன். நானும் உங்களை போன்று அறிவியல் ஆய்வாளர் ஆக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் தமிழ் வழியில் பயில்வதால் என்னால் அறிவியல் ஆய்வாளர் ஆக முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு நீங்க வழிகாட்டுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நறுமுகை திரும்ப கடிதம் எழுதுறாங்க. நறுமுகை, இன்சுவை, நீ மனம் கலங்காது. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. சாதனைகளுக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நம்மளுடைய தமிழ் மொழியில் பயின்று இன்று உலகில் அறிவியல் அறிஞர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அவர்களில் சிலரே உன்னிடம் குறிப்பிடுகிறேன் அப்படின்ட்டு தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களும்
இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்களும் தமிழ் மொழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் தான். அதனால் மொழி ஒரு தடையே இல்லை, சாதனைகளுக்கு மொழி ஒரு தடையே இல்லை. மேலும் நம்மளுடைய தமிழ் மொழியில் சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இருந்துள்ளார்கள். அதாவது நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அப்படின்னு தொல்காப்பியம் நூற்பா சொல்லியிருக்கு. இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவை ஐந்தும் கலந்த ஒரு கலவை தான் என்று சொல்லியிருக்கு. அப்ப தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் எந்த நூற்றாண்டு தோன்றியது என்பது நமக்கு தெரியாது. அப்பவே அந்த காலத்திலே நம்மளுடைய தமிழர்கள் அறிவியலில் சிறந்து விளங்கி உள்ளனர். அது மட்டுமல்லாமல் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற செய்தி முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40 போன்ற சங்க இலக்கியங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்ப இதற்கு முன்னரே நம்மளுடைய தமிழர்கள் அறிவியலில் சிறந்து விளங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஒரு போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. அந்த புண்பட்ட இடத்தினை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை என்னும் நூலிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு திணையளவு, ஒரு சின்ன திணையளவு புல்லில் மேல உள்ள அந்த பனி துளியானது நீண்ட பனை மரத்தை தன்னுள் அடக்கி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, திருவள்ளுவ மாலை என்ற நூலில் கபிலர் சொல்லியிருக்காரு. அப்ப இதற்கு முன்னரே நம்மளுடைய தமிழர்கள் அறிவியலில் சிறந்து விளங்கியுள்ளனர். ஆதலால் சாதனைகளுக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அத்துறையில் சிறப்பாக செயலாற்று, சிறப்பாக படி, உன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள நிறைய நூல்களை படி அப்படின்னு அவங்க அத்தை கடிதம் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த கடிதத்தெல்லாம் இவர் படித்து இன்சுவை படித்து மேலும் தன்னை வலு சேர்த்து கொண்டே வந்தார். இறுதியில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு கடிதம் போகும். அது என்ன போகுது அப்படின்னா, நீங்க இளம் விண்வெளி வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க, நாளைக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க, நாளைக்கு பணியில சேர்ந்துங்க அப்படின்னு கடிதம் கிடைக்குது. அந்த கடிதத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்சோ ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்ப அவங்க அத்தைக்கே கடிதம் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்கன்னா, அத்தை நான் நாளைக்கு சதீஷ் தவான் விண்வெளி நிறுவனத்துல இளம் விண்வெளி வீரராக பணியில் சேர போறாங்க. இதற்கு உறுதுணையாக இருந்தது நீங்க அனுப்பிய கடிதம் தான். அதனால் உங்களுக்கு நான் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கடிதம் அனுப்புறாங்க. மாணவர்களே, நம்மளுடைய சாதனைகளுக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நாம் எந்த மொழியை கற்றாலும் அதிக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நாமும் இன்சுவை போன்ற ஒரு அறிவியல் ஆய்வாளர் ஆகலாம். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழ் எழுத்துகளின் வகை தொகை என்னும் இலக்கண பகுதியினை பார்ப்போம். வகை தொகையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இலக்கணம் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு இலக்கணம் 5 வகைப்படும். இல்லை எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பேசுறப்போ ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்கன்னா, அந்த ஓசையின் வரி வடிவம் தான் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. இப்போ முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துக்களில் தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக விளங்குவதால் இதனை முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சார்பு எழுத்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எல்லாமே சார்பு எழுத்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா குறில், நெடில். இந்த உயிர் எழுத்தை பார்த்தீங்கன்னா 2 வகையை பிரிப்பாங்க. ஒன்று குறில் அப்படிம்பாங்க, மற்றொன்று நெடில் அப்படிம்பாங்க. குறில் அப்படின்னா என்ன அப்படின்னா, குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில்.
குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் என்றும் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் என்றும் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்தை 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம். அதாவது வலிய ஓசை உடையது வல்லினம் என்றும் மென்மையான ஓசை உடையது மெல்லினம் என்றும் இரண்டிற்கு இடைப்பட்ட இடத்தில் ஒலிக்கக்கூடியது இடையினம் என்றும் சொல்வார்கள். வல்லினம் பிறக்கக்கூடிய இடம் நம்மளுடைய மார்பு பகுதி, மெல்லினம் நம்மளுடைய மூக்கு பகுதி, இடையினம் கழுத்திலிருந்து பிறக்கும். அடுத்தது மாத்திரை. இப்போ மாத்திரை பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்களின் கால அளவை குறிப்பது தான் மாத்திரை. அந்த எழுத்துக்களின் கால அளவை குறிப்பது தான் மாத்திரை. நம்ம கை நொடிக்கிறது, கண் இமைக்கிறது தான் கால அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கை நொடித்தல், கண் இமைத்தல், இதுதான் மாத்திரையின் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குறிலா இருந்துச்சுன்னா 1 மாத்திரை, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை, 1000 மெய்யெழுத்துகளுக்கு அரை மாத்திரை தான். அடுத்ததாக உயிர்மெய். உயிர்மெய் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, உயிரும் மெய்யும் சேர்வது தான் உயிர்மெய். உயிரும் மெய்யும் சேர்வது தான் உயிர்மெய். இந்த உயிர்மெய் 2 வகைப்படும். ஒன்று உயிர்மெய் குறில், மற்றொன்று உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 90, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 126. இவைதான் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. நாம் இப்பொழுது இயல் 1 முடித்துள்ளோம். இயல் 1 தொடர்ந்து நாம் இயல் 2 செல்ல இருக்கிறோம். 2 சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் குங்கு அலர்ந்தார் சென்னி குழி வெண்கொடை போன்று இவ் அங்கன் உலகு அழித்தலாம். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவடம் திருகலாம். மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அடிப்போல் மேலின்று தான் சுரத்தலாம். இளங்கோடிகள். இந்த சிலப்பதிகாரம் என்னும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோடிகள். இவர் சேர மரபை சார்ந்தவர். இவர் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த சிலப்பதிகாரத்தை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம். அதாவது சிலம்பினால் அதிகரிக்கப்பட்ட ஒரு காப்பியம் தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்று. இதனை முதல் காப்பியம் என்றும் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைப்பர். தமிழில் தோன்றிய முதல் காப்பிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்ற நூலையும் மணிமேகலை என்ற நூலையும் இணைத்து இரட்டை காப்பியங்கள் என்றும் கூறுவார்கள். அதில் உள்ள சிலப்பதிகாரம் என்னும் செய்யுளில் பொருளினை பார்ப்போம். திங்களை போற்றுகிறேன். திங்கள் அப்படின்னா நிலவு. நான் நிலவை போற்றுகிறேன். ஏன் நீ நிலவை போற்றுகிறாய் அப்படின்னா கொங்கு அலர்ந்தார் சென்னி. கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்கு அப்படின்னா அந்த தேனுடைய பூ. அந்த மகரந்தம் உடைய பூவினை மாலையாக சூடியவன் யார் அப்படின்னா சென்னி அப்படின்னா சோழ மன்னன். இந்த கொங்கு அலர்ந்தார் சென்னி மகரந்தம் உடைய மாலையினை சூடியவன் யார் அப்படின்னா சோழ மன்னன். அவனுடைய குளிர்ந்த வெண்கொற்றை குடை போன்று நிலவானது உலகம் முழுவதும் உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய ஒளியால் உலக மக்களை மகிழ்விக்கிறாய். அதனால் நான் உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஞாயிறு அப்படின்னா சூரியனை போற்றுகிறேன். நீ ஏன் சூரியனை போற்றுகிறாய் அப்படின்னா காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் அப்படின்னா சோழ மன்னன். அவனுடைய ஆணை சக்கரம் போல அவனுடைய கட்டளையை கேட்டு பொற்கோட்டு மேறு வளம் திரிந்தல் அப்படின்னா மேரு மலை அப்படின்னா இமயமலையை நீ வலப்புறமாக சுற்றி வருவதால் ஞாயிறாகிய சூரியனையே உன்னை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மாமலையை போற்றுகிறேன். மாமலை போற்றணும் அப்படிங்கிறாரு. மாமலை அப்படின்னா வானத்திலிருந்து பெய்யக்கூடிய அந்த பெரிய மலை. அந்த மலையை நான் போற்றுகிறேன். ஏன் அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்த நாட்டினை ஆட்சி செய்பவன் யார் அப்படின்னா மன்னன். கடல் சூழ்ந்த நாட்டினை ஆட்சி செய்பவன் மன்னன். அவனை போன்று நீயும் கடல் சூழ்ந்த மக்களை மழையின் மூலம் காக்கின்றாய். வானம் மும்மாறி மழை பொழிந்து மக்களை காக்கும் தொழிலை நீனும் செய்வதால் மழையாகிய உன்னையே நான் போற்றுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ சிலப்பதிகாரம் என்ற செய்யுள் பாடலில் இளங்கோடிகள் எதையெல்லாம் போற்றுகிறார் அப்படின்னா திங்கள், ஞாயிறு, மாமலை இதனை போற்றினா இந்த நூலை ஏற்றுள்ளார். நாம் இதற்கு அடுத்ததாக காணி நிலம் என்னும் செய்யுள் பாடலினை பார்ப்போம்.
நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் நீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். பாரதியார். நம்மளுடைய பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியின் இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாள் இடையோருக்கு 11-12-1882 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவர் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல்வேறு படைப்புகளை நமக்காக எழுதி அருளியுள்ளார். இவர் இயற்றிய அனைத்து பாடல்களும் 1949 ஆண்டு நம்மளுடைய இந்திய அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. நம் இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பாடல்கள் நம் பாரதியின் பாடல்களே ஆகும். இவருடைய கவி பாடும் திறனை பாராட்டி எட்டப்ப நாயக்கர் மன்னர் இவருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கினார். அன்று முதல் நம்முடைய சுப்பிரமணியன் பாரதி என்றே அழைக்கப்படுகிறார். இவ்வளவு சிறப்பு மிகுந்த நம் பாரதி அவர்கள் 11-9-1921 ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவர் இயற்றிய காணி நிலம் என்னும் பாடலின் பொருளினை நாம் இப்பொழுது காண்போம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி அளவு நிலம் வேண்டுமா? அதாவது அவர் வணங்கக்கூடிய அவர் விரும்பக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா பராசக்தி. அந்த பராசக்திகிட்ட போய் அவர் என்னென்ன வேண்டுகிறார் என்பதுதான் இப்பாடலின் பொருள். முதல்ல காணி அளவு நிலம் வேண்டுங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காணி அளவு நிலத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த மாளிகை எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா அழகழகான தூண்களையும் பெரிய பெரிய மாடங்களையும் கொண்டதாக இருக்க வேண்டுமா? அந்த மாளிகை பக்கத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு கிணறு வேண்டும் அப்படிங்கிறாரு. அந்த கிணறு பக்கத்துல ஒரு 10-12 கீற்றும் நீரும் தரக்கூடிய தென்னை மரங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. மாலை நேரத்துல இரவு நேரத்துல முத்து போன்ற அந்த நிலவொளியை அவருடைய வீட்டின் முன்பு வீச வேண்டும் அப்படிங்கிறாரு. அந்த தென்னை மரத்துல அது மேலே உட்கார்ந்து அந்த குயிலின் ஓசை அவரின் காதில் கேட்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இளம் தென்றல் அவர் அப்படியே தவழ்ந்து போக வேண்டுமா, அதை கண்டு அவர் நன்கு உறங்க வேண்டும் அப்படின்னு அவர் யார்கிட்ட வேண்டார் அப்படின்னா பராசக்திகிட்ட வேண்டுகிறார். இதுதான் இந்த காணி நிலம் பாடலின் பொருளாகும். நம்ம இதனை தொடர்ந்து சிறகின் ஓசை என்னும் உரைநடை பகுதியினை நாம் பார்ப்போம். சிறகின் ஓசை. நாம் எப்படி பொருள் தேடி ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் செல்கின்றோமோ அதுபோலவே பறவைகளும் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கின்றன. இவ்வாறு ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இந்த 4 காரணங்களுக்காக தான் பறவைகள் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கின்றன. அவ்வாறு இடம்பெயரும் போது பறவைகளின் உடலில் தலையில் சிறகு வளர்தல், அதனுடைய இறகுகளில் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல் போன்ற மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பெரும்பாலும் பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியுமே பறக்கின்றன. சிட்டுக்குருவி வெகுவாக அழிந்து வரும் ஒரு பறவை இனம் எது அப்படின்னா சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவியின் கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா அதன் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது ஒரு கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தம் விட்டு கொண்டே இருக்கும். இது 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைக்காத்து 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இது துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலும் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. ஏன் இமயமலையில் 4000 அடி உயரத்தில் கூட இந்த சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இவை அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் முதல் 13 ஆண்டுகள் வரை வாழும் தன்மை உடையது. இந்த சிட்டுக்குருவிகள் அழிவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் முன்னாடி எல்லாம் கூரை வீட்டில் இருந்தோம் அல்லது ஓட்டு வீட்டில் இருந்தோம். ஆனா இப்ப நாம் இருப்பது எல்லாமே அடுக்குமாடி கட்டடங்களில் இருக்கும். அதனால பறவைகள் கூடு கட்டும் தன்மை இழந்து விட்டது. அது கூடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நம்மளுடைய விளை நிலங்கள்ல
இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். ஆனா நம்ம இப்ப என்ன பயன்படுத்தணும்? பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். அதனால பூச்சிகள்லாம் இறந்து போறதுனால அந்த பறவை இனங்களுக்கு உணவு கிடைக்காம போகுது. அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மூங்கிலாலான வேலிகளை இடுவோம். ஆனா நாம் இப்ப என்ன பண்றோம்? காம்பவுண்ட் சுவர் போடுறோம், இரும்பாலான வேலிகளை பயன்படுத்துறோம். அதனாலுமே அந்த சிட்டுக்குருவிகள் அழிந்து வருகின்றன. இப்ப இந்த சிட்டுக்குருவிகளை காப்பாற்ற வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம் வீட்டை சுற்றி மரங்கள் நட வேண்டும். செயற்கை உரங்களுக்கு பதிலாக இயற்கை உரங்களை பயன்படுத்துதல் வேண்டும். அந்த இரும்பு வேலிகளுக்கு பதிலாக இயற்கை வேலிகளை நாம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் சிட்டுக்குருவிகளை அழிவிலிருந்து நாம் காக்கலாம். இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஏன் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலுமே தன் வாழ்நாள் முழுவதுமே அழித்தார். அதனாலதான் இவரை இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரு? அவர்தான் டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர் தான் இந்த டாக்டர் சலீம் அலி. அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீண்ட தொலைவு பறக்கும் ஒரு பறவை எது அப்படின்னா ஆர்டிகாலா. அது மட்டும் இல்லாமல் கப்பல் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. இந்த பறவை பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேல சிறகடிக்காமல் பறக்கும் தன்மை உடையது. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் சிறகடிக்காமல் ஒரு பறக்கும் பறவை தான் எது அப்படின்னா கப்பல் பறவை. இந்த பறவைகளை பற்றிய இவ்வளவு சிறப்பு மிகுந்த பறவைகளை பற்றிய ஒரு படிப்பு தான் எது அப்படின்னா ஆர்னித்தாலஜி. இந்த பறவைகளை பற்றிய படிப்பு தான் ஆர்னித்தாலஜி. இந்த உலக சிட்டுக்குருவி நாள் நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். இவ்வளவு கருத்துக்கள் மிகுந்த ஒரு உரைநடை தான் உங்களுடைய சிறகின் ஓசை. இதனை தொடர்ந்து நாம் கிழவனும் கடலும் என்னும் துணைப்பாட பகுதியினை பார்ப்போம். இந்த கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த நூல் பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஒரு சிறந்த நூல். இந்த நூலில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ. அவர் வயது முதிர்ந்த ஒரு மீனவர். அவரிடம் மனோலின் என்ற ஒரு பையன் மீனவராக மீன் பிடிப்பதற்காக சேர்றான். சாண்டியாகோ என்பது வயது முதிர்ந்த ஒரு மீனவர். அவர் கடலுக்கு போனார்னா மீன் இல்லாமல் திரும்பி வந்ததே கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு மீன்பிடி வீரர். இப்போ மனோலினோட பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, மலோனி நீ சாண்டியாகோ கூட போய் மீன் பிடிக்க போ, நீ அவர் கூட மீன் பிடிக்க போனீங்கன்னா நீ ஒரு சிறந்த மீனவராகிடுவ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த மனோலின் வந்த நேரமோ இன்னும் தெரியல. சாண்டியாகோவுக்கு கடலுக்கு போறாரு, மீன் எதுவும் இல்லாமல் வர்றது, கடலுக்கு போறது, மீன் எதுவும் இல்லாமல் வர்றது. இதே போல 84 நாட்கள் கடலுக்கு போவதும் வெறுமையோடு திரும்பி வருவதும் இது போல போயிட்டே இருக்காங்க. இப்ப இதனை கண்ட மனோலின் பெற்றோர், தம்பி நீ இனிமே சாண்டியாகோ கூட போக வேண்டாம், அவன் ஒரு ராசி இல்லாதவன், அவன் கூட போனீங்கன்னா நீ மீன்பிடி தொழிலை கத்துக்க முடியாது அப்படின்ட்டு மனோலினை நிறுத்திடுறாங்க. 85வது நாள் சாண்டியாகோ தனியாக கடலுக்கு புறப்படுகிறார். அவர் மனம் வெறுத்து போறார். என்னடா நமக்கு ஒரு நாள் மீன் இல்லை, 2 நாள் மீன் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 84 நாட்கள் நமக்கு மீனே கிடைக்கல. இன்னைக்கு நம்ம வந்தா மீனோட தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது அப்படின்னு கடலுக்குள்ள போறாரு. அன்றைக்கும் மீன் கிடைக்கவே இல்லை. அவர் மீனோட தான் வரணும் அப்படின்ட்டு கடலுக்குள்ளேயே இருக்கிறாரு. திடீர்னு அவருடைய தூண்டில ஒரு மீன் இழுக்கிற போல இருந்தது. டக்குன்னு கண் விழித்து பார்க்குறாரு, ஒரு மீன் இழுக்குது. தன்னுடைய விடாமுயற்சியால் அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுறா மீன். விடாமுயற்சினால அந்த மீன் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி மேலே இழுக்கிறாரு. அந்த மீன் அவ்வளோ சீக்கிரம் வரவே இல்லை. கடைசியில் அந்த மீனை ஈட்டியாட்டி போட்டு கொன்று விட்டு தான் அந்த மீனை என்ன பண்ணுறாரு, தூக்கி கப்பலுக்குள்ள போடலான்னு பார்க்குறாரு. கப்பலை விட அந்த மீன் ரொம்ப பெரிது என்பதால் அந்த படகின் பக்கவாட்டில் என்ன பண்ணுறாரு, அந்த மீனை கட்டி கரைக்கு கொண்டு வர்றாரு. அவ்வாறு அவர் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளவே அந்த மற்ற சுறா மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட உடம்பு ஃபுல்லாக தின்னுடுது. அப்போ அவர் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீனோட தலையும் வாலும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, இது உடம்பு எல்லாமே இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம இவ்வளவு நாள் மீன் பிடிக்காம இருந்ததுக்கு இன்று நாம் மீன் பிடித்து விட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் அவர்
வீட்டுக்கு வந்துடுறாரு. இதனை கேட்ட இந்த மனோலின் சிறுவன் அங்கேருந்து தாத்தா ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறான். தாத்தா, நீ உண்மையாகவே ஒரு மிகுந்த ஒரு சிறந்த மீன்பிடி வீரர். நீ உன்னாட்டி இவ்வளவு பெரிய மீனை பிடிக்க முடியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால நான் இனிமே உன் கூட தான் மீன் பிடிக்க வரும், வேற யாரு கூடயும் மீன் பிடிக்க போக மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த கிழவனும் கடலும். அதற்காகவே என்னமோ தெரியல இந்த நூல் 1954 நோபல் பரிசு பெற்ற ஒரு சிறந்த நூல். நாம் இதனை தொடர்ந்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் என்னும் இலக்கண பகுதியினை பார்ப்போம். எழுத்து அப்படின்னா என்ன? நம்ம ஓசையின் வடிவம் தான் எழுத்து. இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்து அப்படிம்பாங்க. இதை ஏன் முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக விளங்குவதால் தான் இந்த 30 எழுத்துக்களையும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயிரெழுத்தை பார்த்தீங்கன்னா 2 வகையை பிரிப்பாங்க. ஒன்று குறில், மற்றொன்று நெடில். குறில் அப்படின்னா குறுகிய ஓசை உடையது, நெடில் அப்படின்னா நீண்ட ஓசையை உடையது. இந்த மெய் எழுத்துக்களை 3 வகையை பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா நம்மளுடைய மார்பு பகுதி, மெல்லினம் அப்படின்னா நம்மளுடைய மூக்கு பகுதி, இடையின எழுத்துக்கள் அப்படின்னா நம்மளுடைய கழுத்து பகுதி. அதாவது வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லினம் என்றும் மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லினம் என்றும், இரண்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையினம் என்றும் சொல்வார்கள். ஓகே, அடுத்தது சார்பு எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எல்லாமே சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எல்லாமே சார்பு எழுத்துக்கள். இந்த சார்பு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயர்லப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 வகைப்படும். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உயிர்மை, ஆயுதம். இது 2 தான் பார்க்க போறோம். உயிர்மை அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர்மை. அதாவது உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்த ஒரு இணைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்மை. இந்த உயிர்மை எழுத்துல பார்த்தீங்கன்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள் உயிர் எழுத்தோட ஓசையையும் மெய் எழுத்தோட வடிவத்தையும் பெற்று வருவோம். உயிர் எழுத்தோட ஓசையையும் மெய் எழுத்தின் வடிவத்தையும் பெற்று வருவதுதான் இந்த உயிர்மை. இந்த உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று உயிர்மை குறில், மற்றொன்று உயிர்மை நெடில். ஒன்று உயிர்மை குறில், மற்றொன்று உயிர்மை நெடில். உயிர்மை குறில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 90 எழுத்துக்கள். உயிர்மை நெடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 126 எழுத்துக்கள். அடுத்தது ஆயுதம். ஆயுதம் பார்த்தீங்கன்னா 3 புள்ளிகளை உடையதுதான் ஆயுதம். இதனை தனிநிலை, முப்புள்ளி, முப்பாறு புள்ளி என்று பல்வேறு பெயர்களில் இதனை அழைப்பார்கள். இந்த ஆயுதம் எந்த இடத்துல வரும் அப்படின்னா தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று ஒரு சொல்லின் நடுவில் தான் வரும் இந்த ஆயுதம். ஆயுதம் சொல்லோட முதலிலோ சொல்லோட கடையில வராது, சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். ஓகே, இவ்வளவுதான் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். இதற்கு அப்புறம் நம்ம திருக்குறள் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதியை பார்க்க போறோம். திருக்குறள் அப்படின்னா இது திருக்குறளை பார்த்தீங்கன்னா திருக்குறள் குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு அப்படின்னா அழகு, சிறப்பு, மேன்மை அப்படின்னு பல்வேறு பொருள் வரும். குறள் அப்படின்னா குறுகிய அடியினை உடையதுதான் குறள். உலகிலேயே 2 அடிகளை கொண்ட ஒரு நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா முப்பால், உத்திரவேதம், பொய்யாமொழி, நான்மறை இன்னும் பல்வேறு பெயர்களை அழைப்பார்கள். இந்த திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 31ஆம் நூற்றாண்டு. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா நம்ம சென்னையில் உள்ள மயிலாப்பூர்ல தான் பிறந்தார். இவரை பற்றி நிறைய செய்திகளை நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்துருப்போம். இப்போ இது எத்தனை அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை கூறல் இன்னும் 6 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல முதல்ல ஏன் கடவுள் வாழ்த்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் இறைவனை வணங்கிட்டு தான் அந்த செயல் செய்வோம். ஏன் அப்படின்னா அந்த செயலை நாம் வெற்றி அடைய வேண்டும். அதனால இவர் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு, இந்த எழுத்துக்கள் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. இந்த மொத்த எழுத்துக்களுக்கு மூல ஆதாரம் இல்லை அப்படின்னா இந்த அகரம். அதனால தான் அவரு அகரத்தில் தொடங்கியிருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. இந்த உலக உயிர்களுக்கு எல்லாமே மூலம் பார்த்தீங்கன்னா இந்த இறைவன் போல இந்த எழுத்துக்களுக்கு எல்லாமே மூல ஆதாரம் எது அப்படின்னா
அதனாலதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அகரத்தில் தொடங்கியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வான் சிறப்பு. வான் அப்படின்னா வானம். வானத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எது அப்படின்னா மழை. இப்போ வான் சிறப்புன்னா மழையின் சிறப்பு, மழையோட சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வானத்திலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழை நீரானது பெய்யவில்லை என்றால் இவ்வுலக உயிர்கள் எல்லாமே பசியானது வருந்தும் போன்ற செய்திகளை சொல்வதுதான் இந்த வான் சிறப்பு என்னும் அதிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீத்தார் பெருமை. நீத்தார் யார் அப்படின்னா தன்னலம் கருதாதவர். தன்னலம் கருதாதவர் தான் யார் அப்படின்னா நீத்தார். இப்போ அவருடைய பெருமை என்ன அப்படின்னா செயற்கரிய செய்வார் பெரியர், செயற்கரிய செய்களாதார் சிறியர். அதாவது தன்னால் செய்ய முடியாத செயல்களை கூட செய்பவன் தான் யார் அப்படின்னா பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னால் செய்ய முடியாத செயல்களை கூட செய்து முடிப்பவன் தான் பார்த்தீங்கன்னா பெரியார். தன்னால் செய்ய முடிந்த செயல்களையும் செய்ய முடியாதவங்க யார் அப்படின்னா சிறியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பேரு. மக்கள் அப்படின்னா குழந்தை. ஒரு குழந்தையை பெற்றா அவங்க தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க, அதை சொல்ற அதிகாரம் தான் மக்கள் பேரு. இப்ப ஈன்ற பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறப்ப ஒரு தாயானவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவான். அதனை விட மற்றவர்கள் உன் குழந்தை வருங்காலத்துல ஒரு பெரிய ஆள் ஆவான், அவன் ஒரு சிறந்த சான்றோன் ஆவான், அவன் ஒரு சிறந்த அறிஞன் அப்படின்னு பிறர் நம்மளை புகழும்படியே நம் தாயார் கேட்டா பெற்றப்ப கிடைத்த மகிழ்ச்சியை விட பிறர் நம்ம நல்லவன்னு சொல்றப்ப நம்ம தாய் மேலும் மகிழ்ச்சி அடைவா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்புடைமை. அன்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு உடையவர்களாக நாம் இருத்தல் வேண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம்னு வாரி அணைத்துக்குவாங்க. ஆனால் அன்பு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னிடம் உள்ள எலும்பு முதற்கொண்டு தன் உயிரை முதற்கொண்டு பிறருக்கு கொடுத்து மகிழ்வார்கள் போன்ற கருத்துக்களை சொல்வதுதான் இந்த அன்புடைமை என்னும் அதிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இனியவை கூறல். இனிய சொற்களை தான் நாம் சொல்ல வேண்டும், தீய சொற்களை நாம் சொல்லக்கூடாது போன்ற கருத்துக்களை கூறும் ஒரு அதிகாரம் தான் இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பு காய் கவர்ந்தற்று. இந்த உலகத்துல நன்மை தரக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கு. நாம் அதை விட்டுட்டு தீமை தரக்கூடிய சொற்கள் பேசுவது எவ்வாறு இருக்கு அப்படின்னா, ஒரு கூடை ஃபுல்லா பழமும் மற்றொரு கூடை ஃபுல்லா காயும் இருக்கும்போது நம்ம பழத்தை விட்டுட்டு காயை உண்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த திருக்குறள்ல இந்த 6 அதிகாரத்தை பத்தி நம்ம சொல்லிட்டோம். இப்போ இயல் 2 முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது இயல் 3 செல்ல போகிறோம். அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வேண்டும். ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, அவுடதமாம் அனுபவம். நெல்லை சூமுத்து. ஆத்திச்சூடி அப்படின்னா அகரவரிசையில் அகரவரிசையில் அறிவுரைகளை தொகுத்து கூறும் ஒரு நூல் தான் ஆத்திச்சூடி. அகரவரிசையில் எழுதும் ஒரு நூல் தான் இந்த ஆத்திச்சூடி. இந்த பழைய ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார், புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் நம் பாரதியார். இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் தான் இந்த நெல்லை சூமுத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தான் இந்த நெல்லை சூமுத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று ஐயா அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த நெல்லை சூமுத்து. இவர் சுப்பிரமணியம் பிள்ளை எம் சொர்ணத்தம்மாள் இணையோருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 10/5/1951 பிறந்தார். இவர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதல் நிலை ஆராய்ச்சியாளராக பணியாற்றி வருகிறார். இவருடைய கவிப்பாடும் திறனை பாராட்டி மலேசிய உலக தமிழ் கவிஞர் பேரவை உலக தமிழ் கவிஞர் பேரவை இவருக்கு கவிமணி என்ற விருதினையும் வழங்கியுள்ளது. மேலும் இவர் விண்வெளி 2057, அறிவியல் வரலாறு போன்ற 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றி நமக்காக தந்துள்ளார். இவர் இயற்றிய அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் பாடலின் பொருளினை நாம் இப்பொழுது காண்போம்.
அறிவியல் சிந்தனைக்குள் நம்மளுடைய சிந்தனை முழுக்க முழுக்க எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அறிவியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். சிந்தனை இருந்தால் மட்டும் போதாது, அதை ஆய்வு செய்ய வேண்டும். இயன்றவரை தன்னால் இயன்றவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஈடுபாட்டுடன் அணுக வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதனை நாம் விருப்பத்துடன் செய்ய வேண்டும். உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும். அதுக்கு கிடைக்கக்கூடிய உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும். என்றுமே ஊக்கம் தான் வெற்றி தரும். ஊக்கம் எதை செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும், முயற்சி வேணும். அதுல நமக்கு ஆர்வம் வேணும். ஆர்வம் தான் நமக்கு வெற்றி தரும். என்றும் அறிவியலே வெல்லும். உலகில் பார்த்தீங்கன்னா என்றுமே வெல்லக்கூடியது எது அப்படின்னா அறிவியல் தான். நீ எதை செய்தாலும் ஏன் என்று கேள். எதை சொல்ல துணிந்தாலும் ஐயம் தெளிந்து சொல். நாமளே பயந்து சொல்லக்கூடாது. அதில் உள்ள உண்மைத்தன்மையை கண்டறிந்து ஐயம் தெளிந்து பயம் தெளிந்து பிறரிடம் சொல்ல வேண்டும். ஒருமித்து செயல்படு, தனியே செய்யாத. எது செஞ்சாலும் உடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒருமித்து ஒன்றுபட்டு செயல்படு. ஓய்வர உழை, ஓய்வே இல்லாமல் உழை. ஔடதமாம் அனுபவம் அப்படின்னா என்றுமே அனுபவம் தான் உனக்கு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னவர் தான் நம்மளுடைய நெல்லை சுமுத்து. இதனை தொடர்ந்து அறிவியலால் ஆழ்வோம் என்னும் செய்யுள் பகுதியை பார்ப்போம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கை கோள விண்ணில் ஏறி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்கின்றான். ஆழக்கடலில் மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா கடலோட அடியில போய் ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். கடலுக்கு ஏன்னா அந்த இயற்கை தாவரங்களை பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் நிறைய தாவரங்கள் இருக்கு. அதனுடைய மூலப்பொருட்களை எடுத்து புது புது விதமான நோய்களுக்கு நம்ம மருந்து கண்டறிய முடியுமா அப்படின்ட்டு மனிதன் என்ன பண்றான், ஆழ்கடலின் அடியில் போய் ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஆழக்கடலில் மட்டுமல்ல, நீலவானில் நம்மளுடைய வானத்தோட மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கோம். நிலவோட மறுபக்கத்துக்கு கூட நம்ம செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கோம். ஏன் அனுப்பணும் அப்படின்னா அங்கெல்லாம் மனிதர்களாகிய நாம் வாழ முடியுமா அப்படின்னு பரிசோதனை பண்றதுக்கு தான் அனுப்புவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோளை விண்ணில் ஏறி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். எந்த நாட்டில் எந்த ஒரு செய்தி நடந்தாலும் உடனுக்குட நமக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் தான். இந்த செயற்கைக்கோளின் உதவியுடன் தான் அமெரிக்கா நாடாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், எந்த நாட்டில் எந்த கண்டத்தில் எது நடந்தாலும் நம் உடனுக்குடன் அந்த செய்தியை அறிந்து கொள்ள நமக்கு உதவுவது எது அப்படின்னா இந்த செயற்கைக்கோள். அது மட்டும் அல்லாமல் இயற்கை வளமும் புயலும் மழையும், நம்ம பூமிக்கு கீழே என்னென்ன வளங்கள் எங்கெங்க இருக்கு, எவ்வளவு வேகத்தில் புயல் வீசும், எங்கெங்கு மழை பெய்யும், எப்போ மழை பெய்யும் போன்றவற்றெல்லாம் அறிந்து கொள்ள நமக்கு பயன்படுவது எது அப்படின்னா இந்த செயற்கைக்கோள். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். மனிதன் தன்னை போலவே இருக்கக்கூடிய இந்த எலும்பு தசை எல்லாம் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு எந்திர மனிதனை படைக்கின்றான். அது மட்டுமல்ல, உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு. முன்னாடிலாம் நமக்கு இதயம் பழுதாயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அவன் இறந்துட்டான். ஆனா இப்பொழுது நமக்கு உடல் உறுப்பு எந்த உறுப்பு பழுதா போனாலும் உடனே அதை என்ன பண்றாங்க, பிறர்கிட்டேருந்து உறுப்பை வாங்கி அல்லது ஒரு இறந்து போன உடல்லேருந்து அந்த உறுப்பை எடுத்து நமக்கு வச்சு நம்மளை பிழைக்க செய்கிறார்கள். அதான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அது நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் மனிதன் இப்பவே செயற்கைக்கோள் மூலமா வானத்துக்கு போயிட்டு வானத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கான். நாளைய மனிதன் பார்த்தீங்கன்னா அந்த கோள்கள் எல்லாம் நகரம் நம்ம பூமியில உள்ளது போலவே நகரம் அமைத்து வாழ்கிறான். அது மட்டுமல்ல, பூமியிலிருந்து அங்கு சென்று வர விண்வெளி பாதையையும் அமைத்திடுவான் என்ற செய்திகளை நூல் தான் இந்த அறிவியலால் ஆகும். இதனை தொடர்ந்து நாம் கணினியின் நண்பன் என்னும் உரைநடை பகுதியை பார்ப்போம். இந்த கணினியின் நண்பன் என்னும் உரைநடை பகுதியில் நாம் காரல் கவர், அதாவது ரோபோ என்னும் சொல் எவ்வாறு உருவானது என்பது பற்றியும், எந்திர மனிதனின் பயன்கள் பற்றியும், டீப் ப்ளூ மீத்திரன் கணினியை பற்றியும், சோபியா என்னும் ரோபோ பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ரோபோ என்னும் சொல் எவ்வாறு உருவானது. காரல் கபக் என்பவர் செக் நாட்டினை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் என்ன பண்றாரு, 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதுகிறார். அந்த நாடகத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரோபோ என்னும் சொல்லை முதல்ல பயன்படுத்துறாரு.
ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா காரல் கபர். இவர் இயற்றிய அந்த நாடகத்தில் ரோபோக்கள் எல்லாம் ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிவதாக அமைத்திருந்தார். இப்போ ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை என்பது பொருள். ஓகே, ரோபோ என்னும் சொல் எவ்வாறு உருவானது அப்படின்னா இதுதான். காரல் கபர் என்பவர் செக் நாட்டினை சார்ந்த ஒரு நாடக ஆசிரியர். அவர் 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகம் ஒன்றை எழுதுறார். அதுல தான் ரோபோ என்னும் சொல் முதலாக பயன்படுத்துறாங்க. அந்த நாடகத்தில் ரோபோக்கெல்லாம் தொழிற்சாலையில் வேலை செய்வதாக அமைத்திருந்தார். ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை என்பது பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்திர மனிதனின் பயன்கள். இந்த எந்திர மனிதர்கள் எதற்கெல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னா தொழிற்சாலையில் பயன்படுறாங்க. தொழிற்சாலையில் புதிய பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது பழுதான பொருட்களை சரி செய்தல் இந்த வேலைகளுக்கும், மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிப்பதற்கும் அறுவை சிகிச்சைகளை செய்யவும் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆய்வு செய்யவும், கடலுக்கு அடியில் சென்று ஆய்வு செய்யவும், விண்ணில் சென்று ஆய்வு செய்யவும் பயன்படுகின்றன. அடுத்தது இந்த டீப் ப்ளூ மீத்திரன் கணினி, அதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெறுது. அந்த சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் யார் அப்படின்னா கேரி காஸ்பரோவ். அந்த உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவோட IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி போட்டியிருக்கு. இந்த போட்டியில யார் வெற்றி பெற்றா அப்படின்னா டீப் ப்ளூ, IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய அந்த டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி தான் வெற்றி பெற்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோபியா. அந்த ரோபோக்கள் பார்த்தீங்கன்னா சோபியா என்னும் ஒரு ரோபோக்கு சவுதி அரேபியா நாடு பார்த்தீங்கன்னா குடியுரிமை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகளின் சபை பார்த்தீங்கன்னா அந்த சோபியா என்னும் ரோபோவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் விருதினையும் வழங்கியுள்ளது. இந்த கருத்துக்களை அடங்கியது தான் இந்த கணினி நண்பன் என்னும் உரைநடை பகுதி. இதனை தொடர்ந்து நாம் ஒளி பிறந்தது என்னும் துணைப்பாட பகுதியை பார்ப்போம். இப்போ ஒளி பிறந்தது என்னும் துணைப்பாட பகுதியில் என்ன அப்படின்னா மாணவர்கள் எல்லாமே ஒரு கருத்தரங்கத்துக்கு போறாங்க. அங்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திரையில அவங்க கண் முன் யார் வர்றா, நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் தோன்றாரு. அவர்கள் நம் முன் தோன்றினால் அவர்களிடம் நாம் என்னென்னலாம் கேள்வி கேட்போம் என்பதுதான் இந்த ஒளி பிறந்தது. இதுல முதல்ல ஒரு பெண் கேட்கிறார், அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணம் என்ன ஐயா அப்படின்னு. முதலில் உங்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய அறிவியல் ஆசிரியர் வானில் எவ்வாறு பறவைகள் பறக்கின்றன, வானில் எவ்வாறு வானூர்திகள் பறக்கின்றன என்பதை விளக்கினார். அன்று முதல் எனக்கு அறிவியலில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கிறாங்க. ஐயா அப்துல் கலாம் அவர்களிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க, எனக்கு மிகவும் பிடித்த நூல் ஒன்று திருக்குறள், மற்றொன்று லிலியன் வான்சன் எழுதிய விலங்குகள் பல தந்த ஒளி. இந்த லிலியன் வான்சன் எழுதிய விலங்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை படித்த பிறகுதான் நான் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இம்மூன்றையும் அடைந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொருத்தவங்க என்ன கேட்கிறாங்க, ஐயா நீங்க பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு எதுவும் ஐயா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ஐயா சொல்றாங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போலியோ என்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு, அதாவது ஒரு 3 கிலோ எடையுள்ள செயற்கை காலை கொடுத்து கொண்டு நடந்தாங்க. அதை பார்த்தா நம்ம ஐயாவுக்கு ரொம்ப மனம் தாங்கல. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தப்படும் அந்த கார்பன் இலையை கொண்டு அந்த 3 கிலோ எடையுள்ள காலை 300 கிராம் எடை அளவுக்கு மாற்றினார். இதுதான் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு அப்படின்னு நம்மளுடைய ஐயா சொன்னாரு. அடுத்தது கேட்கிறாங்க, சுதந்திர இந்தியாவின் வெற்றியாக நீங்க எதை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஐயா சொல்றாரு, நான் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக நான் எதை கருதுறேன் அப்படின்னா, ஒன்று நாம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்துள்ளோம். தொழில்நுட்பத் துறையில் பெரிதும் வளர்ந்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் செயற்கைக்கோளை ஏவும் திறன் பெற்றுள்ளோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கைக்கோளை அனுப்பணும்னா மற்ற நாடுகள்கிட்ட போய் கையேந்தி நிற்கணும். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் நம்மிடம் கையேந்தி நிற்குது. அந்த அளவுக்கு நம்ம செயற்கைக்கோளை ஏவும் திறன் பெற்றுள்ளோம். அது மட்டுமல்லாமல் அணு ஆலைகள் மூலம் மின்சாரத்தினை அதிக அளவு நம்ம என்ன பண்றோம், உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பாதுகாப்பு துறையில் அக்னி, பிருத்திவி போன்ற அணு ஆயுதங்களை நாம் சேர்த்துள்ளோம். இதுதான் நான் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் அப்படின்னு நம்மளுடைய ஐயா சொல்றாங்க.
அடுத்ததா இன்னொரு மாணவன் கேட்கிறாங்க, ஐயா அறிவியலின் அடிப்படை எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஐயா சொல்றாரு, அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பாங்கு தான். அப்ப அதிகமாக கேள்வி கேட்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாரு. உடனே குழந்தைகளுக்கெல்லாம் ஐயா நான் தான் முதல் விஞ்ஞானி அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டாங்க. இறுதி ஐயா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஐயா நாங்களும் உங்களை போன்ற வாழ்வில் வெற்றி அடையணும்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ஐயா சொல்றாரு, நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும்னா அதுக்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று உழைப்பு உழைப்பு உழைப்பு, அடுத்தது வியர்வை 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 அப்படின்னு சொல்றாரு. அது என்னடா வியர்வை அப்படின்னா நம்ம கடின உழைப்பு இருக்கணும். வியர்வை சிந்த சிந்த நம்ம கடினமா உழைத்தோம் அப்படின்னா நாம் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்பதை தான் அவ்வாறு கூறி சென்றுள்ளார்கள். நாம் இதனை தொடர்ந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி அப்படின்னா சொல்லை குறிக்கும் வேறு பெயர் தான் மொழி. சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் மொழி, கிளவி, பதம். இப்போ மொழினாலும் சொல்லுதான், கிளவினாலும் சொல்லுதான், பதம் என்றாலும் சொல்லுதான். இப்போ மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மொழி முதல் எழுத்துக்கள் தான். அவ்வாறு ஒரு மொழிக்கு எந்தெந்த எழுத்துக்கள் முதலில் வரும் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் 12 ஒரு சொல்லோட முதலில் வரும். அது மட்டும் இல்லாமல் கா, ச, க, ந, ப, ம இந்த 6 வரிசைகளும் தான் 6 × 12 72 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட முதலில் வரும். ஞ வரிசையில் ஒரு எழுத்தும், ஞ வரிசையில் 4 எழுத்துக்களும், ய வரிசையில் 6 எழுத்துக்களும், வா வரிசையில் 7 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட முதலில் வரும். ஓகே, அப்போ ஒரு சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எது அப்படின்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு முதலில் வராது. ஒரு மொழிக்கு முதலில் மெய்யெழுத்துக்கள் 18 வராது. த, ந, ர, ல, ழ, ள, ர, ந இந்த 8 வரிசையில் ஒரு எழுத்துக்கள் கூட ஒரு மொழிக்கு முதலில் வராது. அது மட்டும் இல்லாமல் 1000 எழுத்து சொல்லுக்கு முதலில் வராது. ஞ வரிசையில் அந்த ஞ அப்படிங்கிற ஒரு எழுத்தை தவிர மீதமுள்ள 11 எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வராது. ஞ வரிசையில் 8 எழுத்துக்களும், யா வரிசையில் 6 எழுத்துக்களும், வா வரிசையில் 5 எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வராது. அப்போ மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னா மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மொழி இறுதி எழுத்துக்கள். ஒரு சொல்லுக்கு இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இன்னு இந்த 11 மெய்யெழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வரும். 11 மெய்யெழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வரும். இப்போ மொழி இறுதியில் வராத எழுத்து எது அப்படின்னா ஆயுத எழுத்து மொழியோட இறுதியில் வராது. அடுத்தது இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த வரிசையில் உள்ள ஒரு எழுத்துக்கள் கூட மொழிக்கு இறுதியில் வராது. ஞா வரிசை மொழிக்கு இறுதியில வராது. அது மாதிரி எகர வரிசையில் கேவிலிருந்து நே வரைக்கும், கேவிலிருந்து நே வரைக்கும் உள்ள 12 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வராது. ஓ வரிசையில் நோங்கிற ஒரே ஒரு எழுத்தை தவிர மீத 11 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது. இப்போ நோ அப்படின்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும். நோ அப்படின்னா துன்பம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். ஒரு சொல்லோட இடையில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னா மெய்யெழுத்து 18 ஒரு சொல்லோட இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் ஒரு சொல்லோட இடையில் வரும். ஆயுத எழுத்து ஒரு சொல்லோட இடையில் வரும். ஆயுத எழுத்து எங்க தான் வரும் அப்படின்னா ஒரு சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். ஓகே, நம்ம இப்ப இயல் 3ல உள்ள அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆழ்வம், கணினி நண்பன், ஒளி பிறந்தது, ஒளி முதல் இறுதி எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்தது இயல் 4ற்கு செல்ல இருக்கிறோம். இயல் 4ல் உள்ள கவிதை பேழை மூதுரை. இப்ப நம்ம மூதுரை என்னும் செய்யுள் பாடலை தான் பார்க்க போகிறோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். மூதுரை. இந்த மூதுரையை எவ்வாறு பிரித்து எழுதலாம் அப்படின்னா மூப்பு கூட்டல் உரை. அது என்ன மூப்பு அப்படின்னா முன்னோர்கள். மூப்பு அப்படின்னா முன்னோர்கள். முன்னோர்களின் அறிவுடையவர்களின் அறிவுரைகளை தொகுத்து கூறும் ஒரு நூல் தான் மூதுரை. இந்த மூதுரையின் மற்றொரு பெயர் வாக்குண்டாம். மூதுரையின் மற்றொரு பெயர் வாக்குண்டாம். இதில் கடவுள் வாழ்த்து உட்பட 31 பாடல்கள் உள்ளன.
இப்பாடலை இயற்றியவர் ஔவையார். இவர் கொன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி போன்ற எண்ணற்ற நூல்களை இயற்றியுள்ளார். இப்போ ஔவையார் இயற்றிய மூதுரை என்னும் பாடலின் பொருளினை பார்ப்போம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடல் மனப்பாட பாடல். மன்னனும் மாசற அப்படின்னா மாசு கூட்டல் அற, குற்றம் இல்லாமல் கற்றோனும். ஒரு நாட்டின் அரசனையும் குற்றம் இல்லாமல் கல்வி அறிவு பெற்றவனையும் சீர்தூக்கின், ஒரு தராசில் ஒரு பக்கம் அரசனையும் மற்றொரு புறம் குறையில்லாமல் குற்றம் இல்லாமல் கல்வி அறிவு பெற்றவனையும் சமம் செய்து பார்ப்போம் எனில் மன்னனை விட குற்றம் இல்லாமல் கல்வி அறிவு பெற்றோனே சிறப்புடையன். ஏன் அப்படின்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. ஒரு நாட்டின் அரசனுக்கு அவன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு, அந்த நாட்டு மக்கள் மட்டுமே சிறப்பு செய்வர். அவன் வேறு நாட்டுக்கு சென்றால் அந்த நாட்டு மக்கள் இந்த அரசனை அறிய மாட்டார்கள். அதுவே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி அறிவு பெற்றவன் எந்த நாட்டிற்கு போனாலும் அந்த நாடு அவனுடைய நாடாகும். அங்கு வாழும் மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவனை சிறப்பு செய்வர் என்பதுதான் இப்பாடலின் பொருள். அதாவது ஒரு நாட்டின் அரசனையும் குறையில்லாமல் கல்வி அறிவு பெற்றவனையும் ஒரு தராசி சீர்தூக்கி பார்ப்போமானால் மன்னனை விட கல்வி அறிவு பெற்றவன் தான் சிறந்தவன். ஏன்னா மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கல்வி அறிவு பெற்றவன் சென்ற இடங்களில் வாழும் மக்கள் எல்லாம் சிறப்பு செய்வர். புரியுதுங்களா? இதுதான் மூதுரை என்னும் செய்யுள் பாடலே பொருள். இதனை தொடர்ந்து நாம் துன்பம் வெல்லும் கல்வி என்னும் செய்யுள் பாடலினை பார்ப்போம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாது, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாது, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாது, மூத்த சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது, மாற்றார் கை பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணமிருந்தால் அதை விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு எளிமையான பாடல் வரிகள், ஆழ்ந்த கருத்துக்களை உடைய ஒரு எளிமையான பாடல் வரிகள். இதனை இயற்றியவர் யார் அப்படின்னா நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரை மக்கள் கவிஞர் என்றும் அழைப்பார்கள். பாமர மக்கள் எல்லாரும் இவரை மக்கள் கவிஞர் என்றே அழைப்பார்கள். இவர் அருணாச்சலனார் விசாலட்சி இணையோருக்கு 13/4/1930 தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை அருகே இருக்கும் செங்கப்படுத்தான் காடு என்னும் சிற்றூரில் பிறந்தார். இவர் முதலில் எழுதிய பாடல் திரைப்படத்துக்கு அப்படின்னா 1955 படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்காக தனது முதல் பாடலை இயற்றினார். இவருடைய பாடல்கள், இவர் நிறைய பாடல்கள் இயற்றுள்ளார். ஆனால் இவருடைய பாடல்கள் அனைத்தும் எந்த பத்திரிகையில் வெளிவந்திருக்கு அப்படின்னா ஜனசக்தி என்னும் பத்திரிகையில் வெளிவந்துள்ளது. இவர் தனது கவிப்புனையும் ஆற்றலை வெளிப்படுத்திய வயது என்ன அப்படின்னா 19. இவர் 19ஆம் வயது கவிப்புனையும் கவிதை எழுதும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். பாரதிதாசன் அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் நடத்திய குயில் என்னும் பத்திரிகையில் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இவ்வளவு சிறப்பு மிகுந்த நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 8/10/1959 அதாவது மிக குறுகிய காலத்திலே 29 ஆண்டு காலத்திலேயே இவ்வுலக வாழ்வை நினைத்தார். அண்ணா இறந்திருக்கலாம், ஆனால் அவருடைய புகழ் ஆண்டாண்டு ஆனாலும் இம்மண்ணை விட்டு நீங்காது. அவர் இயற்றிய இப்பாடலை தான் நாம் பார்க்க போகிறோம்.
ஏட்டை படித்ததோடு இருந்து விடக்கூடாது. நாம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதை படித்ததோடு இருந்து விடக்கூடாது. அதை ஏன் படித்தோம், எதற்கு படித்தோம் அப்படின்னு ஆராய வேண்டும். நாட்டின் நெறி தவறி, நெறி அப்படின்னா வழி, நம்மளுடைய நாட்டோட நெறி, நம்மளுடைய நாட்டின் வழி இதுதான் அப்படின்னா நம்ம அந்த வழியை தான் பின்பற்ற வேண்டும். அந்த வழி மாறி நடக்கக்கூடாது. நம் நாட்டில் உள்ள நல்லவர்கள் நம்மை இகழும்படி வாழக்கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை கேட்க வேண்டும். நம்மளுடைய அறிவுடையவர்கள் என்ன சொல்றாங்களோ அவ்வார்த்தைகளை அவ்வாறே நாம் கேட்டு நடக்க வேண்டும். பண்பு முறைகளிலும் பேசும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நம்மளுடைய பழக்க வழக்கங்களிலும் பேசக்கூடிய அந்த பேச்சுத்தன்மையிலும் நாம் சிறிதளவும் மாறக்கூடாது. பிறருடைய கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. பிறருடைய கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லா கோழையுடன் நம்ம சேரவே கூடாது. யாருடன் சேரக்கூடாது? தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வியினை கற்றிட வேண்டும். நமக்கு ஏற்பட போகும் அந்த துன்பத்தினை, ஏற்பட்டு இருக்கும் துன்பத்தினை நீக்கக்கூடிய ஒரு கருவி எது அப்படின்னா கல்வி. அக்கல்வியினை நாம் கற்றிட வேண்டும். சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். நம்மளிடம் இருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை, அந்த சோம்பலை கொல்லும் திறன் நாம் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும், பிறருடன் வம்பு செய்யும் பழக்கம் என்றால் அதை இன்று முதல் நம்ம என்ன பண்ணோம், விட்டிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் பழக்கம் என்றால் அதை இன்று முதல் விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே நம்மளுடைய அறிவு எவ்வளவு தூரம் வளர்ந்துக்கணும், வான்முகத்தை தொடும் அளவுக்கு நம்மளுடைய அறிவினை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வரணும். நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வேண்டும், பெருமை கிடைக்க வேண்டும், விருது கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மேதைகள் சொன்னது போல், நம்மளுடைய அறிஞர்கள் சொன்னது போல் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், பெருமை மேல் பெருமை கிடைக்கும், விருது மேல் விருது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பெற்ற தாயின் புகழும், நம்மளுடைய தாயின் புகழும், நாம் பிறந்த இந்த தாய் நாட்டின் புகழும் வற்றாமல் நாம் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தாயை அதான் சொல்லுவாங்க, தாயை படித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது அப்படின்னாங்க. நம்மளுடைய தாயின் புகழும் இந்த தாய் நாட்டின் புகழும் நாம் வாழும் வரை அதை வற்றாமல் காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் கூறியுள்ளனர். இதற்கு பிறகு நாம் உரைநடை பகுதியை பார்ப்போம். கல்விக்கண் திறந்தவர் என்னும் உரைநடை பகுதியினை பார்ப்போம். கல்விக்கண் திறந்தவர் என்னும் உரைநடை பகுதியை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 நிகழ்வுகளை கொடுத்திருக்கோம். அதில் முதல் நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்மளுடைய காமராஜர் அவர்கள் ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க. ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்வண்டி பாதை, ரயில் பாதை வந்து மறைச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு 4 பேர் கார் விட்டு இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு 4-5 சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்கள காமராஜர் ஐயா கூப்பிட்றாங்க, தம்பி இங்கே வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பசங்களும் வராங்க, தம்பி நீங்கள் பள்ளிக்கூடம் போலியா அப்படிங்கிறாரு. உடனே பசங்க சொல்கிறாங்க, ஐயா எங்கள் ஊரில் தான் பள்ளிக்கூடமே இல்லையே, அப்புறம் நாங்கள் எங்கே பள்ளிக்கூடம் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐயாவுக்கு அப்போ ஊர்தோறும் நம்ம பள்ளிகளை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நிகழ்வு 2 என்ன அப்படின்னா, ஒரு பள்ளி விழா ஒன்றே நம்மளுடைய காமராஜர் ஐயா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேசுகிறப்ப ஒரு 3 வாக்கு தராங்க. என்ன அப்படின்னா, 1 மைல் தூரத்தில் இனிமே நீங்கள் நீண்ட தொலைவு போய் படிக்க வேண்டாம், இனிமே 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் நான் கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி அதன்படியே கொண்டுட்டு வந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் அவர்கள். அடுத்ததாக நிகழ்வு 3 என்ன அப்படின்னா, ஒரு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கொடியேற்ற போகிறாங்க. ஒரு பள்ளியில் கொடியேற்றும் விழாவில் கலந்துக்கிறாங்க, கொடியேற்ற கூப்பிட்றாங்க. அவ்வாறு ஐயாவும் போய் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுறாங்க, கொடியேற்றும் போது ஒரு மாணவன் மயங்கி விழுந்தாங்க. உடனே மருத்துவர் அழைச்சி போய் என்னென்ன பாருங்க அப்படின்னு கேட்டால் அந்த பையன் சாப்பிடவே இல்லை. தம்பி நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு ஐயா கேட்குறாங்க. காமராஜர் கேட்குறாரு, தம்பி நீ ஏன்பா சாப்பிடல அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் சொல்கிறான், ஐயா எனக்கு தினந்தோறும் இரவில் மட்டும்தான் உணவு கிடைக்கும், எனக்கு காலையிலும் மதியமும் எனக்கு உணவு கிடைக்காது அப்படின்னு சொன்னான். உடனே அது இவருக்கு மிகுந்த வருத்தத்தை தந்துச்சு. உடனே ஆரம்பித்தார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆக நம்ம இந்த மதிய உணவு திட்டம் மூலம் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வேளையாவது நம்ம உணவு கொடுப்போம் அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிகழ்வு 4, பரமக்குடி பாலத்துக்கு போறாரு. ஒரு பரமக்குடி போறாரு. போற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டாட்டு பாலம் இருக்கு. அந்த பாலத்தில் நின்று பார்க்குறாரு. ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான்.
அந்த பரமக்குடிக்கு இந்த சைடு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அந்த பக்கம் பள்ளி இருக்கு. அப்ப நின்று கேட்கிறாரு, ஏன்பா இந்த மழை பெஞ்சிச்சுன்னா அந்த காற்றாற்றுல வெள்ளம் வரும்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் படிக்க வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கல்வி அமைச்சர் சொல்றாரு, ஆமாங்க ஐயா, இந்த காற்றாற்றுல வெள்ளம் வரும்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் படிக்க வரமாட்டாங்க, இங்க உள்ளவங்க மட்டும்தான் படிப்பாங்க. அப்ப நீங்க ஏன் அந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தக்கூடாது, கட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்றாரு, ஐயா 3 மைல் தூரத்துல தான் நம்ம நடுநிலை பள்ளி வைக்கணும், ஆல்ரெடி நம்ம இங்கேயே ஒரு நடுநிலை பள்ளி வச்சிருக்கனால அந்த இடத்துக்கு வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே காமராஜர் சற்றும் யோசிக்காமல் சொல்றாரு, நீ இந்த காற்றாற்றை காரணமாக வைத்து அந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடு அப்படிங்கிறாரு. சரிங்க ஐயா, நான் அதன்படியே செய்யறேன் அப்படின்ட்டு கட்டித்தராங்க. இது போல குழந்தைகள் கல்வி கற்க முக்கிய காரணமாக விளங்கியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் அவர்கள். இவரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் அப்படின்னா பெரியார். மேலும் இவர் முதலமைச்சராக பதவியேற்ற காலத்தில், நம்மளுடைய தமிழக அரசின் முதலமைச்சராக பதவியேற்ற காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பள்ளிகள் மூடியிருந்தாங்க. அந்த 6000 பள்ளிகளில் திறக்க ஆணையிட்டார். அத்துணும் இல்லாமல் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை கொண்டு வந்தார். மாநிலம் முழுக்க இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தினை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் அவர்கள். அது மட்டுமல்ல, படிக்க வரும் குழந்தைகள் அனைவருக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் ஏற்ற தாழ்வின்றி அனைவரும் சமமாக படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்மளுடைய காமராஜர் அவர்கள். மேலும் பள்ளிகள் தோறும், ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஆண்டுகள் தோறும் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்த வேண்டும், இந்த பள்ளியில் உள்ள குறைகளை கண்டறிய வேண்டும் என்று கருதி பள்ளி சீரமைப்பு மாநாட்டையும் நடத்தினார். அது மட்டும் பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் போன்றவற்றை கட்டி நாம் இன்றளவு கல்வி கற்க அன்றே அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஐயா காமராஜர் அவர்கள். அவரை நம் மாநில அரசும் மத்திய அரசும் பல்வேறு சிறப்புகளை செய்துள்ளது. அது என்ன அப்படின்னா, மதுரை பல்கலைக்கழகத்தில், மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயரினை சூட்டியுள்ளது நம்மளுடைய தமிழக அரசு. நம்மளுடைய மத்திய அரசு 1976ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. மேலும் நம்மளுடைய தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் அவர்களுக்கு சிலை வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியில் மணிமண்டபமும் அமைத்து பெருமை சேர்த்துள்ளது. இவ்வளவு பெருமை மிகுந்த நம் காமராஜர் அவர்களை பற்றி தான் நம் கல்விக்கண் திறந்தவர் என்னும் பாடப்பகுதியை பார்த்தோம். இதனை தொடர்ந்து நாம் நூலகம் நோக்கி என்னும் துணைப்பாட பகுதியினை பார்க்க போகிறோம். நூலகம் நோக்கி, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னா சீனாவில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஆசிய கண்டத்திலே 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா அது நம் இந்தியாவே நம்மளுடைய சென்னையில் தான் அமைந்திருக்கு. நம்மளுடைய சென்னையில் தான் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம், 2வது மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் பரப்பளவு, 8 அடுக்குமாடிகளை கொண்டது. 8 ஏக்கர் பரப்பளவில் 8 அடுக்குமாடிகளை கொண்ட ஒரு கட்டடம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதுல பாத்தீங்கன்னா 8 அடுக்கு இருக்கு. அதுல முதல் அடுக்குல பாத்தீங்கன்னா பிரெய்லி நூல்கள் இருக்கு. இந்த பிரெய்லி நூல்கள் யாருக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா கண்ணு தெரியாதவங்க அந்த தொட்டு படிப்பதற்காக பிரெய்லி நூல்கள் இருக்கு. 2வது தளம் யாருக்காக அமைக்கப்பட்டுள்ளதுன்னா குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. 3வது தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் தொடர்புடைய நூல்களும், கணினி தொடர்புடைய நூல்களும், அரசியல் தொடர்புடைய நூல்களும் 3ஆம் தளத்தில் இருக்கு. 4ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா பொருளியல் தொடர்பான நூல்கள், சட்டம் தொடர்பான நூல்கள்லாம் இருக்கு. 5ஆம் தளத்தில் கணிதம் தொடர்பான நூல்களும், அறிவியல் தொடர்பான நூல்களும் வைக்கப்பட்டிருக்கு. 6ஆம் தளத்தில் வேளாண்மை தொடர்பான நூல்களும், திரைப்பட கலை தொடர்பான நூல்களும் வச்சிருக்காங்க. 7ஆம் தளத்தில் சுற்றுலா, வரலாறு தொடர்புடைய நூல்கள் இருக்கு. இக்கட்டடத்தின் 8ஆம் தளத்தில் இது மொத்த கட்டடத்தில் நிர்வகிக்கும் நிர்வாக பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. நாம் நூலகத்தில் சென்று எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதற்கு அன்று விதிகளை உருவாக்கி தந்தவர் தான் யாருன்னா இதுதான் அரங்கநாதன். அதனால் அவரை இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைப்பார்கள். இவ்வளவு கருத்துக்கள் நிரம்பிய ஒரு நூல் தான் நம்மளுடைய நூலகம் நோக்கி என்னும் துணைப்பாடம். இதனை தொடர்ந்து நாம் இணை எழுத்துக்கள் என்னும் இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். இணை எழுத்துக்கள்
பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இணை எழுத்து எப்படின்னா, நாம எப்படி நம்ம நண்பர்களோட சேர்ந்து போறோமோ அது மாதிரி சில எழுத்துக்களோட தான் சேர்ந்து வரும். அவ்வாறு வரக்கூடிய எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களே இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்து எது அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள். இப்போ இடையினை எழுத்துக்கள் 6 பார்த்தீங்கன்னா ஒரே இனம் தான். இடையினை எழுத்துக்கள் 6 ஒரே இனம். இப்போ உயிர் எழுத்துக்கள்ல ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எது அப்படின்னா ஈ. அதுபோல ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எது அப்படின்னா மூ. இப்போ உயிர் எழுத்துல பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்தும், நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்தும் இணை எழுத்தாகும். தமிழ்ல மொத்தம் 247 எழுத்துக்கள் உள்ளன. இந்த 247 எழுத்துக்களிலுமே இணை எழுத்து இடம்பெறாத ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய ஆயுத எழுத்து. இணை எழுத்து இல்லாத ஒரு எழுத்து இருக்குன்னா அது ஆயுத எழுத்து. ஓகே, நம்ம இன்னைக்கு இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 உள்ள செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் போன்ற பகுதியில் உள்ள வினாக்களுக்குரிய விடையினை நாம் இன்று தெரிந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இன்று எழுத இருக்கும் தேர்வினை அழகாகவும் அடித்தல் திருத்தல் இல்லாமலும் எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் இத்தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற எனது வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.